Day 6 towards 2025 Group 4 exam. Consistency is the key to success. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். சரியா? இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இயல் 1, 2, 3ல் இதில் இலக்கணம் மட்டும் பார்க்கல, பெயர்ச்சொல், தொழில், பண்பு, மூவிட பெயர்கள் மட்டும் பார்க்கல. இதை நெக்ஸ்ட் இயலோட ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இப்போ இயல் 4ல் திருக்குறள் பார்க்கலாம். சரியா? எப்பயும் ரிவிஷன் பண்ணாமல் போக மாட்டோம். ரிவிஷன் மஸ்ட்டு. நம்மளை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க போன வீடியோவிலே சொன்னேன், லாஸ்ட் 10 minutes நம்ம ரிவிஷன் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணலாம். நூலாசிரியர்கள் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு வரலாம். ஓகே, கம்பராமாயணம், கம்பர் உலகம் யாவையும்னு எழுதியிருக்காரு. அடுத்து திருக்குறள் பார்த்தோம். இதில் மொழிகளின் காட்சி சலை சாகித்யலிங்கம், ஈராஸ் பாதிரியார், திராமிடான்னு சொல்லியிருப்பார். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஓகே, சிறுபஞ்ச மூலம் காரியாசான், பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதினது. அடுத்து இது மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் எழுதினது. தென்கடல் வளாகம், இது 9 நாளி உடுப்பவை 2 செல்வத்து பயனை ஈதல், இது 2 கீ பாயிண்ட்ஸு. குறுந்தொகை 4லிருந்து 8 அடிகள் இருக்கும், 401 பாடல்கள் இருக்குது. தேவ குலத்தார் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, பெருந்தே நிலைக்கும் நாளனோட நட்பு நிலத்தை விட பெருசு, வானினும் உயர்ந்தது, நீரினும் ஆழமானது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். திருக்குறள் இயல் 4ல் ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து பார்க்க போகிறோம். சான்ற உரை கேட்டல். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நமக்கு நல்லா தெரிஞ்ச திருக்குறளில் இதுவும் ஒன்று. செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம், அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானது. செவிச்செல்வம்னா கேள்வி செல்வம், தலைனா முதன்மை. அடுத்து, செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். செவிக்கு உணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும். பொழுது அப்படின்னா பொழுது, ஈயப்படும்னா அளிக்கப்படும். வயிற்றுக்கும் இலக்கண குறிப்பு, வயிற்றுக்கும் அப்படின்னா இழிவு சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை. பிரித்தறிதல், செவிக்குணவு, செவிக்கு கூட்டல் உணவு. ஓகே, அடுத்து 3வது, செவியுணவின் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றோர் ஓடப்பர் நிலத்து. ஓகேவா? செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு நிகரானவர். அதாவது செவி உணவின் கேள்வியுடையார், நமக்கு செவிக்கு உணவாக இருக்க கேள்வியை உடையவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவி உணவின், அவினா தேவர்கள் உண்ணும் உணவு, வானத்தில் வாழ்கிற தேவர்கள் உண்ணும் உணவு, அந்த தேவர்களுக்கு இணையாக சொல்லுவாங்க. ஆன்றார் ஓடு ஒப்பர் நிலத்து. ஒப்பர்னா ஒப்பிட்டு சொல்லுவாங்களாம். சரியா? சொற்பொருள், அவி உணவு தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு. ஆன்றோர்னா கல்வி, கேள்வி, பண்பு ஆகியவற்றில் சிறந்தவர். ஒப்பர்னா நிகராவர். ஒப்பிடுவர் இல்லை, ஒப்பர்னா நிகரானவர். சரியா? தப்பாக சொல்லிட்டேன். ஒப்பர்னா நிகரானவர். 4வது, கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை. ஒருவன் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் கேட்டறிய வேண்டும். வாழ்க்கையில் தளர்ச்சியுறும்போது அக்கேள்வி அறிவு அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும். கற்றிலன் ஆயினும் கேட்க, கற்கிறதுக்கு விருப்பமே இல்லை, வாய்ப்பும் இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட ஆல்ரெடி படித்து தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும். அந்த கேள்வி அறிவு வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். நமக்கு அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை, அந்த ஒன்று நம்மளுடைய வாழ்க்கை கீழே போகும்போது, தளர்ச்சி விடும்போதும் நமக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி துணையாக நிற்கும். ஓகேவா? அதை தான் அதில் சொல்ல வராங்க. சொற்பொருள், ஒர்க்கம்னா தளர்ச்சி, ஒர்க்கம் தளர்ச்சி. ஒப்பர்னா என்னது? நிகரானவர். ஒர்க்கம்னா தளர்ச்சி, ஊற்றுனா ஊன்றுகோல். இலக்கண குறிப்பு, கேட்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அந்த இடத்துல இழிவு சிறப்புமைன்னு ஒன்று பார்த்தோம். என்னது? வயிற்றுக்கும். ஓகே, அடுத்து 5வது குறள். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். பொருள், வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கைக்கு என்றும் உதவும்.
என்னது வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல. இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள். ஊற்றுக்கோள்னா ஊன்றுகோல். வழுக்கிற நிலத்தில் ஊன்றுகோல் எப்படி நமக்கு உதவியாக இருக்கோ அதுபோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். நல்லொழுக்கம் இருக்க பெரியவங்க சொல்கிற வாய்ச்சொற்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள். வழுக்குகின்ற நிலத்தில் நமக்கு ஊன்றுகோல் உதவுவது போல அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். நல்ல ஒழுக்கங்களுடைய பெரியோர்களின் சொற்கள் அந்த வழுக்கிற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நமக்கு உதவியாக இருக்கும். 6வது, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பொருள், எவரும் அறிஞரின் நல்லுரைகளை கேட்க வேண்டும். அந்நல்லுரை எவ்வளவு சிறிதே ஆயினும் அதனை பின்பற்றுவருக்கு நிறைந்த பெருமை அதை தேடி தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தாரும் ஆன்ற பெருமை தரும். நல்ல உரைகளை கேட்கணும். அது சின்னதாக இருந்தாலும் அதை நம்ம செயல்படுத்தணும். அதை பின்பற்றினதுக்கப்புறம் தான் நமக்கு அதில் இருக்க பெருமை நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சொற்பொருள், எனைத்தானும் எவ்வளவு சிறிதாயினும், அனைத்தானும் கேட்ட அத்துணை அளவிலும், ஆன்றனா நிறைந்த. ஓகே, ஆன்ற அப்படிங்கிறது ஒரு பெயரச்சம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். 7வது திருக்குறள், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். பொருள், நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் இழி சொற்களை கூற மாட்டார். நல்ல ஒரு கேள்வி அறிவு உடையவங்க தவறாக அந்த விஷயத்தை உணர்ந்திருந்தாலும் ஒரு பொழுதும் இழிவான சொற்களை சொல்ல மாட்டாங்களாம். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார். தப்பு தவறி கூட அவங்க வாயிலிருந்து ஒரு இழிவான ஒரு சொல் வராதான். இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர், நல்ல அறிவை உடையவர்கள். சரியா? 8வது திருக்குறள், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வியால் தொலைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும். சரி, கேட்பினும் கேளா தகையவே, நல்ல காது கேட்டாலும் அது கேட்காத மாதிரி தான். ஏன் அப்படின்னா, கேள்வியால் தோற்கப்படாத செவி. நல்ல சொற்கள், நல்ல அறிவுரைகள், நல்ல அறிவு சார்ந்த சொற்கள் அதெல்லாம் கேட்காத காது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, அது மாதிரி தான் சொல்ல வராங்க. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்டும் கேட்காத காது தான் அது, நல்ல அறிவுரைகளை கேட்காத காது. அடுத்து, நுணங்கிய கேள்வியரல்லார் வழங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுணங்கிய கேள்வியரல்லார் இப்படி வச்சுக்கலாம். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. பொருள், நுட்பமாகிய கேள்வியறிவு இல்லாதவர் பணியான சொற்களை பேசுவதில்லை. நல்ல ஒரு கேள்வி அறிவு இல்லாதவங்க பணிவான சொற்களை பேசுகிறது இல்லை. நுணங்கிய கேள்வியர் அல்லார், நல்ல நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க, அதுதான் நுணங்கிய கேள்வியர் அல்லார். வணங்கிய அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சொற்கள், பணிவான சொற்கள். வாயினராதல் அரிது, அவங்க பேசுகிற வாய் சொற்கள் பணிவான சொற்களாக இருக்கிறது அரிது. சரியா? பொருள், நுணுங்கிய அப்படின்னா நுட்பமாக, வணங்கியனா பணிவான, வாயினராதல்னா மொழியினை உடையவர். 10வது, செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். கல்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டுமே உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள், கேள்வியறிவு இல்லாத மக்கள்
வாயுணர்வின் மாக்கள், நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல உணவை மட்டுமே சுவைச்சிக்கிட்டே இருக்க மக்கள் வாழ்ந்தாலும் என்ன இறந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சொற்பொருள்: வாயுணர்வின் மக்கள்னால் உணவு சுவை மட்டும் அறிந்தோர். அவியினும்னா இறந்தாலும். அவிங்கிறது தேவர்களுக்குரிய சொல்னு உணவுன்னு சொல்லி முன்ன பார்த்தோம். இது அவியினும் அப்படின்னா இறந்தாலும். சரியா? இலக்கண குறிப்பு: அவியினும் வாளினும் எண்ணும்மை. பிரித்தறிதல்: சுவையுணரா சுவை கூட்டல் உணரா, வாயுணர்வு வாய் கூட்டல் உணர்வு. இங்கே பாருங்கள், உடைமைகள் 10. திருக்குறளின் 10 அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது. உடைமைகள் 10 இருக்கான். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள் வினையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை. அங்கே திண்மர் பார்த்தோம். திருக்குறளுக்கு உரை எழுதியவர். இங்கே உடைமைகள் 10ன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த திருக்குறளில். குறளும் 7 என்னும் எண்ணு பெயரும். திருக்குறளுக்கு 7 என்னும் எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. திருக்குறள் 7 சீர்களால் அமைந்த வெண்பாக்களை கொண்டது. 7 என்னும் எண்ணு பெயரை 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 7ங்கிற எண்ணு திருக்குறளில் 8 முறை பயன்படுத்தியிருக்காங்க. அதிகாரங்கள் 133. இதன் கூட்டுத்தொகை 7. ஆமாம், 1 + 3 + 3 7. மொத்த குறட்பாக்கள் 1330. அதை கூட்டினாலும் 7 தான் வரும். 1 + 3 + 3 + 0 7. அடுத்து சீட்டுக்கவி. அந்த கவி வீரராகவர். இதை தான் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் படிக்க போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு படிக்கலாம். ஓகேவா? சீட்டுக்கவி. ஐயோ, நான் ஃபஸ்ட்டே சொல்லாமல் போயிட்டேனே. இதை நான் டிஸ்கஸ் தான் பண்ணுறேன், நான் உங்களுக்கு நடத்தலை. ஸோ என்னால் வெல்வர்ஸ்டாக சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அதை நான் படிக்கிறேன். சரியா? உங்கள் கூடவே இருந்து ஒருத்தர் படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? சீட்டுக்கவி. புலவர் பெரும்பாலும் அரசர் முதலான கொடையாளர்களுக்கு தாம் விரும்பும் பொருளை பெற வேண்டி ஓலைச்சீட்டில் கவியாக எழுதி அனுப்புவர். அக்கவிதைக்கு சீட்டுக்கவி என்பது பெயர். ஓலைச்சுவடியில் கவிதையாக எழுதி அனுப்புறதை தான் சீட்டுக்கவின்னு சொல்கிறாங்களாம். இதற்கு ஓலை தூக்கு, ஓலை பாசுரம் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. இது நோட் பண்ணிக்கலாம். சீட்டுக்கவிக்கு இன்னொரு பெயர் என்னது? ஓலை தூக்கு, ஓலை பாசுரம். ஓலை தூக்கு, ஓலை பாசுரம். சரி, பாடல் வரிகளை படிக்கலாமா? 7000 கோடி எழுதாது தன்மனத்து எழுதி படித்த விரகன் ஈமசேது பரியந்த மெதிரிலா கவி இமசேது பரியந்த மெதிரிலா கவி வீரராகவன் விடுக்கு மோலை சேடாதி பன்சிரம் அசைத்திடும் புகழ்பெற்ற திருப்பதிகை குலசேகரன் தென்பாலை சேலம் புரிந்து தாகந்தீர்த்த செழியனெதிர் கொண்டு காண்க பாடாத கந்தருவம் எரியாத கந்துகம் பத்தி கோணாத கோணம் பரவாத கொக்கனர் பண்ணாத கோடை வெண்படையிற் சொடாத குந்தம் சூடாத பாடலாம் பூவாத மாவுடு தொடுத்து முடியாத சடிலம் சொன்ன சொல்லாத கிளையென்றொங்கும் துதிக்க வரவிடல் வேண்டுமே. அந்த கவி வீரராகவர். அப்பா, ஃபஸ்ட்டு பொருள் படிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமாக இது படிக்கிறது. கணக்கற்ற நூல்களை கையினால் சுவடியில் எழுதாது தன் மனத்திலேயே எழுதி அவற்றை தெளிவாக கற்ற திறமையுடையவனும் இமயம் முதல் சேது வரையில் உள்ள இத்திருநாட்டில் தனக்கு நிகர் எவருமில்லாத கவிஞனாகிய வீரராகவன் எழுதி விடுக்கும் ஓலை. சரி, இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் பார்க்கலாமா? கணக்கற்ற நூல்களை கையினால் சுவடியில் எழுதாது. 7000 கோடி எழுதாது, அதுதான் கணக்கற்ற நூல்களை கையினால் எழுதாது. தன் மனத்து அப்படின்னா தன்னோட மனசுலேயே எழுதி, தன் மனத்து எழுதி படித்த விரகன் தன் மனத்திலேயே எழுதி அவற்றை தெளிவாக கற்ற திறமையுடையவனும்
இமயம் முதல் சேது வரையிலுள்ள இத்திருநாட்டில் இமசேது பரியந்தம் மெதிரிலா கவி வீரராகவன் எழுதி விடுக்கும் ஓலை. வீரராகவன் விடுக்கும் ஓலை. கணக்கற்ற நூல்களை எழுதியிருக்காங்க. அதை எழுதாமல் மனசுலேயே எழுதி அதை தெளிவாக கற்ற திறமையுடையவனும் இமயம் முதல் சேது வரையில் உள்ள இந்த திருநாட்டில் எங்கெங்கே இமயம்லேருந்து சேது வரைக்கும் இருக்க அந்த திருநாட்டில் தனக்கு நிகரான கவிஞன் யாரும் இல்லை அப்படிங்கிற வீரராகவன் எழுதி ஒரு ஓலை அனுப்புகிறாரு. சரியா? 7000 கோடி எழுதாது தன் மனத்து எழுதி படித்த விரகன். தன்னோட மனசுலேயே எழுதி படித்த ஒருத்தன், நல்லா தெளிவாக திறமையாக இருக்கா ஒருத்தன். அவர் யாருன்னா வீரராகவர். சரியா? இமசேது பரியந்த, இமயம் முதல் சேரு வரையும் பறந்திருக்க அந்த திருநாட்டில் தனக்கு நிகர் எவரும் இல்லாத கவிஞன், அதான் எதிரிலா கவி. ஓகேவா? வீரராகவன் விடுக்கும் ஓலை. வீரராகவன் ஓலை கொடுக்குறாராம். அடுத்து படிக்கலாம். 1000 தலைகளையுடையவன் ஆதிசேடன். 1000 தலைகளை உடையவன் ஆதிசேடன். அவன் கேட்டு இன்புற்று மெய்மறந்து தலையசைக்குமாறு செய்யும் கலைக்கு இருப்பிடமானவன் குலசேகரன். இன்னொரு டைம் படிக்கிறேன். 1000 தலைகளையுடையவன் ஆதிசேடன். அவன் கேட்டு இன்புற்று மெய்மறந்து தலையசைக்குமாறு செய்யும் கலைக்கு இருப்பிடமானவன் குலசேகரன். ஆதிசேடன் யாரா? 1000 தலைகளை உடையவனா? குலசேகரன் அவன் கேட்டு இன்புற்று, அந்த ஆதிசேடன் கேட்டு இன்புற்று மெய்மறந்து தலைசைக்குமாறு செய்யும் கலைக்கு இருப்பிடமானவன் குலசேகரன். அவன் கங்கர் குலத்தில் தோன்றிய தலைவன். அவர் யாருன்னா கங்கர் குலத்தில் தோன்றிய ஒரு தலைவனாம். தெற்கில் இருக்க பாலைக்காடு முதல் சேலம் வரையில் உள்ள நாட்டினை மக்கள் குறை தீர்த்து நலம் செய்தவன். யார் யாரெல்லாம் சேலம் மாவட்டத்தில் சேர்ந்தவங்க இருக்கீங்க பார்க்கலாம், எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. இத்தகு பெருமைகளுக்கு உரிய செலிய தரையன் இவ்வோலையை பெற்று பிரித்து காண்பானாக. ஓகே, ஆதிசேடன். ஓகே, இந்த லைனை பார்க்கலாமா? சேடாதி பன்சிரம் அசைத்திடும் புகழ்பெற்ற திருப்பதிகை குணசேகரன் தென்பாலை சேலம் புரிந்து தாகந்தீர்த்தனா அவங்களோட குறைகளை தீர்த்த செலிய நதிர் கொண்ட காண்க. அவங்க பிரித்து படிக்கணுமா? யாருன்னா செலிய தரையன். அவங்க அந்த பிரித்து படிக்கணுமா? பாட்டிசைக்காத கந்தருவம், எரிய முடியாத கந்துகம், கூர்மை மழுங்காத கோணகம், பறக்காத கொக்கு, அனல் வீசாத கொடை, கொடிய படைக்கலம் போன்று பிடியாத குந்தம், அணியாத பாடலம், பூவாத மலர் மாலை அணியாத சடிலம், சொல்லியதை திருப்பி சொல்லாத கிள்ளை, ஒன்றை காண்போர் எல்லாம் புகழுமாறு அனுப்பி வைக்க வேண்டுகிறேன். ஓகே, இன்னொரு டைம் இதில் படிக்கலாமா? பாடாத கந்தருவம், எரியாத கந்துகம், பக்தி கோணாத கோணம், பரவாத கொக்கனர், பண்ணாத கோடை, வெம்படையிற் ஒராத குந்தம், சூடாத பாடலம், பூவாத மாவுடு, தொடுத்து முடியாத சடிலம், சொன்ன சொல் சொல்லாத கிள்ளை, என்றெங்கும் துதிக்க வரவிடல் வேண்டுமே. இதை யார் எழுதியிருக்காருன்னா அந்த கவி வீரராகவர். பயங்கரமாக எழுதியிருக்கார். அடுத்து பாடல் நயம், அது நமக்கு தேவையில்ல. சொற்பொருள் பார்க்கலாம். கந்துகம்னா பந்து, கோணம்னா வாட்படை, குந்தம்னா சூலம், கோடைனா வேநீர்காலம், பாடலம்னா பாதிரிப்பூ, மானா மாமரம், சடிலம்னா சடை, கிள்ளைனா கிளி. ஓகேவா? இலக்கண குறிப்பு. எழுதி, புரந்து இதெல்லாம் வினையச்சங்கள். எழுதி, புரந்து இதெல்லாம் வினையச்சங்கள். படித்த, தீர்த்த பெயரெச்சங்கள். பாடாத, பரவாத, சூடாத இதெல்லாமே எதிர்மறை பெயரெச்சம். எதிரிலா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். விடல்னா தொழிற்பெயர்.
சரியா? ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த கவி வீரராகவர் காஞ்சிபுரம் மாவட்டத்து பூதூரில் பிறந்து பொன் விளைந்த களத்தூரில் வாழ்ந்தவர். பூதூரில் பிறந்து களத்தூரில் வாழ்ந்திருக்கார் வீரராகவர். அந்த கவி வீரராகவர் பூதூரில் பிறந்து களத்தூரில் வளர்ந்திருக்காரு. இவரின் தந்தை வடுகநாதர். வீரராகவர் பிறவியிலேயே கண்ணொளி இழந்தவர். ஓகே, கண்கள் தெரியாதவர் இவர். எனினும் கேள்வியறிவின் வாயிலாக கல்வி பயின்றார். கேள்வியறிவின் வாயிலாக தான் கல்வியை பயின்றிருக்கார். பாருங்க, போன நம்ம படித்தோம்ல கேள்வியறிவன் திருக்குறள், அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. இவர் ஏடுகள் எழுதாமல் தன் மனதிலேயே எழுதி படித்தேன் என தானே கூறுவதிலிருந்து அவர் கற்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியை எண்ணி வியக்க தோன்றுகிறது. ஓகே. வள்ளல்கள் மீதும் சிற்றரசர்கள் மீதும் பல தனிப்பாடல்களை பாடி பரிசுகள் பெற்றார். இலங்கை சென்று பரராசசேகர மன்னனை பாடி ஒரு யானை, சொற்பந்தம், ஓர் ஊர் ஆகியவற்றை பரிசிலாக பெற்று திரும்பினார். பாருங்களேன், அந்த கவி வீரராகவர் காஞ்சிபுரம் பூதூரில் பிறந்து களத்தூரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு கண் இழந்தவர். இவரோட தந்தை வடுகநாதர். தன்னோட கற்பனையிலே இவர் எழுதியிருக்கார். யார்? அந்த கவி வீரராகவர். ஓகேவா? இவர் இலங்கைக்கு சென்று பரராசசேகர மன்னனை பார்த்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு பரிசு கொடுத்துருக்காரு. என்னென்ன பரிசுனா யானை, பொற்பந்தம், ஒரு ஊர், 3ஐயுமே வாங்கிட்டு வந்திருக்கார். யார்? அந்த கவி வீரராகவர். யார்கிட்ட? இலங்கையை சேர்ந்த பரராசசேகர மன்னன்ட்ட இருந்து வாங்கியிருக்காரு. சரியா? இவரது பாடல்கள் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ளன. இவரோட பாட்டு எல்லாமே தனிப்பாடல் திரட்டில் இருக்குது. ஓகே. இவர் எழுதிய வேறு நூல்கள்லாம் பார்க்கலாமா? திருக்கழுக்குன்ற புராணம், திருக்கழுக்குன்ற மாலை, சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், சேயூர், திருவாரூர் உலா, சந்திரவாணன் கோவை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இது மாதிரி இருக்க நூல்களெல்லாம் இயற்றியிருக்காரு. என்னென்ன நூல் சொல்லலாமா? திருக்கழுக்குன்ற புராணம், திருக்கழுக்குன்ற மாலை, சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், திருவாரூர் உலா, சந்திரவாணன் கோவை, இந்த நூல்கள்லாம் இவர் இயற்றியிருக்காரு. நூற்குறிப்பு ஒரு டைம் பார்த்துடலாம். இப்பாடல் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பே இந்நூல். இதில் 110 புலவர்கள் பாடிய 1113 பாடல்கள் தொகுக்கப்பட்டன. எத்தனை பாடல்களாம்? 110 புலவர்கள் பாடிய 1113 பாடல்கள் இருக்காம். அந்த கவி வீரராகவர் இயற்றிய 39 பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. பாருங்களேன், அவர் கூட 39 பாடல், 39 சாங்ஸ், 39 பாடல்கள் பாடியிருக்காங்க. மொத்தமாக 110 புலவர்கள் எழுதியிருக்காங்க. எத்தனை பாட்டு? 1113. அதில் அந்த கவி வீரராகவர் எத்தனை எழுதியிருக்காருன்னா 39 பாடல்களை எழுதியிருக்காரு. சூப்பரில். சேலத்து வேந்தன் செலியதரையனுக்கு குதிரை வேண்டி அந்த கவி வீரராகவர் எழுதி அனுப்பிய பாடல். ஓகே. இதில் சேலத்தில் இருக்க ஒரு வேந்தன் செலியதரையன்கிற ஒரு மன்னருக்கு, சேலத்தில் இருக்க செலியதரையன்கிற ஒரு மன்னருக்கு குதிரை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை எழுதி அனுப்புகிறாரு. சரியா? இதுக்கு முன்னாடி பரிசு பெற்றது யாருக்கிட்ட? ஒரு யானை, ஒரு பொற்பந்தம், ஒரு ஊரையே பரிசாக வாங்கிட்டு வந்தது இலங்கையில் இருக்க பரராசசேகர மன்னன்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஆனந்தரங்க நாட்குறிப்பு. இதுவே 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சி. ஆனந்தரங்க நாட்குறிப்பை நாளைக்கு பார்க்கலாமா? ப்ளீஸ். போதும், இதுவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம ஒரு இலக்கணம் பார்க்கணுன்னு சொன்னால அது பார்த்துடலாமா? வாங்க. இலக்கணமும் இருக்குது, புக் பேக்கும் நம்ம தொடவே இல்லை. எதுக்கு? இயல் 3க்கு. இப்போ நம்ம இயல் 3 4லேருந்து இயல் 3க்கு போகிறோம். சரியா? இலக்கணம். பெயர்ச்சொல். தொழில், பண்பு, மூவிட பெயர்கள். மாதவி ஆடல் கண்டு கோவலன் மகிழ்ந்தான். இத்தொடரில் உள்ள பெயர் சொற்கள், வினைச்சொற்கள், தொழிற்பெயர்களை அறிவோம். மாதவி, கோவலன் ஆகிய பெயர் சொற்கள், இதெல்லாம் பெயர் சொற்கலாம். மாதவி, கோவலங்கிறது பெயர் சொற்கலாம். கண்டு மகிழ்ந்தான்ங்கிறது வினை சொற்கலாம்.
வினைன்னா என்ன? ஒரு செயல். கண்டு மகிழ்றது இதெல்லாமே ஒரு செயல். ஸோ அது வந்து வினை சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. மாதவி, கோவலன் இதெல்லாம் வந்து ஒரு பெயர், அதனால் பெயர் சொற்கள். ஆடல் என்பது தொழிற்பெயர். ஆடல்ங்கிறதும் ஒரு தொழிற்பெயர். சரியா? அறுவகை பெயர் சொற்களுள் தொழில் பெயரும் ஒன்று என்பதை முன் வகுப்பிலேயே கற்றிருக்கிறார்கள். ஆடல் என்பது ஆடுதல் என்னும் தொழிலை குறிப்பதால் அது தொழிற்பெயர் எனப்பட்டது. ஆடு அல், ஆடு கூட்டல் அல் ஆடல். அல் என்பது தொழிற்பெயர் விகுதி. அல்ங்கிறது தொழிற்பெயர் விகுதி. இவ்வாறு தொழிற்பெயரை குறிக்கும் வேறு விகுதிகள் என்னென்ன விகுதிகள் இருக்குது அப்படின்னா, தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆனை, மை, து என்பன. வினைப்பகுதியோடு மேற்குறித்த விகுதிகளை சேர்த்தால் தொழிற்பெயர் ஆகும். ஒரு வினையோட மேலே கொடுத்துருக்க விகுதியை சேர்த்தா அதுதான் தொழிற்பெயராம். சரியா? ஒரு வினையோட மேலே கொடுத்துருக்க விகுதியை சேர்த்தோம்னா ஒரு தொழிற்பெயர் கிடைக்குமா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? பெறுதல், பெரு கூட்டல் தல், இதில் தல் வந்துருச்சா? ஆட்டம், ஆடு கூட்டல் அம் வந்துருச்சு. பறவை, பற கூட்டல் வை, வை வந்துருச்சு. போக்கு, போ கூட்டல் கூ. தொற்றரவு, தோற்றரவு, தோற்று கூட்டல் அரவு. பாய்ந்து, பாய் கூட்டல் தூ. கோடல், கோடு கூட்டல் அல். வாழ்க்கை, வால் கூட்டல் கை. புளிப்பு, புலி கூட்டல் பூ. வரவு, வர கூட்டல் ஊ. அடுத்து கோட்பாடு, கோல் கூட்டல் பாடு. கோளானை, கேளானை, கேள் கூட்டல் ஆனை. சரியா? இது எல்லாத்துலேயுமே தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆனை, மை, து இது எல்லாமே வந்து விகுதிகள். என்ன விகுதிகள்? தொழிற்பெயரை குறிக்கும் விகுதிகள். அடுத்து தொழிற்பெயர் வகைகள் பார்க்கலாமா? தொழிற்பெயர் வந்து 2 வகைப்படும். தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சரி, அளபடை எத்தனை வகைப்படும்? அதுவும் 2 வகைப்படும். ஓகேவா? உயிரளபடை, ஒற்றளபடை. சரி, தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இது ரெண்டும் தான் அதனுடைய வகைகள். ஃபஸ்ட்டு என்னது? முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்ல முதல்நிலை தொழிற்பெயரை பார்க்கலாம். தொழிற்பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழில் புரிவதற்கு முதல்நிலை தொழிற்பெயர் என பெயர். இன்னொரு டைம் படிப்போமா? தொழிற்பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழில் புரிவதற்கு முதல்நிலை தொழிற்பெயர் என பெயர். எடுத்துக்காட்டு, கபிலனுக்கு அடி விழுந்தது. இத்தொடரில் அடி என்பது விகுதி பெறாமல் பகுதியாய் நின்று தொழிலை உணர்த்துகிறது. இங்கே பாருங்கள், இந்த அடிங்கிறது விகுதி இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க விகுதிகள் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. விகுதியாக வராமல் பகுதியாக நின்று தொழிலை உணர்த்துவதனால இது முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயரின் முதல்நிலையாகிய பகுதி திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயருடைய முதல்நிலையாக இருக்கிற பகுதி திரிந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். திரிந்து வந்தால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயரனுடைய முதல்நிலை வந்து பகுதியாக மாறி திரிந்து வருவது தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு, அறிவறிந்த மக்கட்பேறு, அவனுக்கு என்ன கேடு. இதில் பாருங்கள், பெரு கெடுலாம் முதல்நிலைகள் தான். ஆனால் அது திரிந்து ஒரு பெறுதல், கெடுதல், கெட்டதல் அந்த மாதிரி ஒரு விஷயமா வருது. இங்கு பெரு கெடு எனும் முதல்நிலைகள் பேறு கேடு என திரிந்து பெறுதல் கெடுதல் எனும் பொருளை உணர்த்துது. சரியா? அடுத்து வினையாளனையும் பெயர். முருகன் பரிசு பெற்றான். பரிசு பெற்றானை பாராட்டினர். இவ்விரு தொடர்களிலும் பெற்றான் என்னும் வினைச்சொல் வந்துள்ளது. முதல் தொடரில் உள்ள பெற்றான் என்பது முருகன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாக வந்துள்ளது. முருகன்கிற எழுவாய்க்கு பயனிலையாக தான் இந்த பெற்றான்கிறது வந்திருக்கு. சரியா? அவன் தானே வாங்குறான். சரியா? ஸோ வந்து முருகனுக்கு
பயனிலையாக வந்துள்ளது. இரண்டாவது தொடரில் உள்ள பெற்றானை என்பது முருகனை குறிக்கும் பெயராக வந்துள்ளது. பரிசு பெற்றானை பாராட்டினர். அந்த பெற்றான் யார் பெற்றான்? முருகன். அப்போ இது அந்த முருகனையே குறிக்குது. சரியா? இவ்வாறு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர் எனப்படும். புரியுதா? இது இப்போ முருகன் பரிசு பெற்றான்ங்கிறது டைரெக்டாக முருகன் பெற்றான். அது பரிசுங்கிறது ஒரு பொருள். பரிசு பெற்றானை பாராட்டினங்கிறது அந்த முருகனையே குறிக்கிறதுனால இதுதான் வினையாளனையும் பெயர். இது வினைக்குரிய காலம் காட்டும் பெயர்க்குரிய வேற்றுமை உருபுகளையும் பெற்று வரும். பெற்றானை இறந்த காலம், பெறுகின்றானை நிகழ்காலம், பெறுவானை எதிர்காலம். பெற்றான் கூட்டல் ஐ என இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ ஏற்று வந்துள்ளமை காண்க. சரி, அடுத்து என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. தொழிலுக்கு பெயராய் வரும். தொழிற்பெயர் தொழிலுக்கு பெயராய் வரும். தொழிற்பெயர் காலங்காட்டாது. வினையாளனையும் பெயர் தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும். படர்க்கை இடத்தில் வரும். மூவிடங்களிலும் வரும். தொழில் செய்பவருக்கு பெயராக வருமா, படர்க்கை இடத்துலையும் வருமா, மூவிடங்கள்லையும் வருமா. இது முக்காலத்தையும் காட்டும். அடுத்து பண்பு பெயர். இப்போ என்ன பார்த்தோம்? தொழிற்பெயர் பார்த்தோம். அடுத்து பண்பு பெயரை பார்க்க போகிறோம். பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயர். அறுவகை பெயர்களில் ஒன்றான பண்பு பெயர் நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். இதனுடைய அடிப்படையில் தான் தோன்றும். செம்மை, வெம்மை, கருமைங்கிறது நிறப்பண்பு. வட்டம், சதுரம், கூம்பு, செவ்வகம்ல வடிவப்பண்பு. 1/2 கிலோமீட்டர்லாம் அளவு பண்பு. காரம், புளிப்பு, இனிப்பு சுவை பண்பு. சரி, பண்பு பெயர் விகுதிகள் என்ன? மை, ஐ, சி, பூ, உ, கு, ரி, ரு, அம், நர், து, மண், இல் என்பன பண்பு பெயரின் விகுதிகள். இதனுடைய எடுத்துக்காட்டு நன்மை, நல் குட்டல் மை நன்மை. தொல் குட்டல் தொல்லை, தொல் குட்டல் ஐ தொல்லை. மாட்சி, மான் குட்டல் சி. மாண்பு, மான் குட்டல் பூ. நன்கு, நல் குட்டல் கு. நன்றி, நல் கூட்டல் ரீ. நன்றி எப்படி பிரிக்கணும்னு பார்த்துக்கலாம். நல் கூட்டல் ரீ தான் நன்றி. நலம்னா நல் கூட்டல் அம். நோக்கம்னா குமுக்கு கூட்டல் அம். திட்பம்னா தின் கூட்டல் பம். தீதுனா தீமை கூட்டல் தூ. சரியா? பண்பு பெயர் அவ்வளோதான். வேற்றுமை உருபெயர்க்கும் திரியும் பெயர்கள். ஓகே, வேற்றுமை உருபெயர்க்கும் போது திரியும் பெயர்கள். வேற்றுமை உருபுகள் ஐ, அல், கு, இன், அது, கண் என்பன. இவற்றை குறித்து முன் வகுப்பில் தெளிவாக படித்திருப்பீர்கள். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூவிட பெயர்களை ஏற்று வரும்போது எவ்வாறு திரியும் என்பது குறித்து காணலாம். சரி, தன்மை பெயர்கள். நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். தன்மை ஒருமை பெயர்கள். தன்மை பன்மை பெயர்கள் எது எது அப்படின்னா நாம், யாம். சரியா? யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது என் என திரியும். யான்கிறது என்ன திரியுமா? யான் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா என்னை, என்னால், எனக்கு, என்னின், எனது, என் கண் இதெல்லாம் வந்துச்சுன்னா யான் தான் திரிஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து யாம் எப்படி வரும் அப்படின்னா யாம் என்னும் தன்மை பன்மை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது எம் என திரியும். யான் வருது இது மாதிரி தெரியும். யாமுங்கிறது எம்மை, எம்மாள், எமக்கு, எம்மின், எமது, என் கண்.